Thank you so much. Murungu, சரியா? பாப்போம். And thank you so much. இந்த ப்ரோகிராம் வந்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கடைசியா பசங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கு காரணம் உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இல்ல. சப்போஸ் தப்பா நினைச்சா ரியலி சாரி. கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும், நீங்க ஒரு ஜாலியா இருக்கணும், ரியலா வந்து சாமி வந்த மாதிரி நான் அரைச்சுட்டு தான் பண்ணிருந்தேன். ஸோ அதனால ஆடியன்ஸ்குள்ள பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஒரு அவேர்னஸா இருப்பீங்க. சப்போஸ் தூங்கிருந்தாலும் கண்டிப்பா எந்திரிச்சு இருப்பீங்க. அவ்வளவுதான். மற்றபடி வேற யாரையும் கஷ்டப்பட்டு கூட பசங்களை உள்ள வரல. யாராவது கை கால் பட்டுருந்தா சாரி நினைச்சுங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா பார்த்துருக்கீங்க. யாராவது நாலு பெரியவங்க நம்ம ஊர் பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கீங்க மைக்ல வந்து பேசுங்க. அடுத்த வருஷம் இதை விட இன்னும் எக்ஸலண்டா பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ நான் ஒரு 4 பேரை கூப்பிடுறேன். அந்த 4 பேர் யாராவது வேணும்னாலும் வரலாம். ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருந்ததுங்க ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் தான் அவங்களோட அந்த வாழ்க்கையே இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு நல்ல உற்சாகம் கிடைச்சு அடுத்த நிலையில் எங்க போனாலும் இல்ல அடுத்த வருஷமே இதை விட கஷ்டப்பட்டு பட்டாமங்களுக்கு முன்னாடி வருவாங்க. இன்னும் குழந்தைகளை வீட்டுக்குள்ளே நடக்காதீங்க, வெளியில விடுங்க, எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுங்க. அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஒரு 4 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். ப்ரோக்ராம் எப்படி தர மட்டும் சொல்லலாம். ஊர்ல பெரியவங்க ஒரு 4 பேர் வாங்க. நீங்க எவ்வளோ பார்த்தீங்க வாங்க. நம்ம ஊர்ல இருக்க பசங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னா நீங்க சொல்ல போறீங்க. நீங்க வந்து பேசுங்க, எப்படி இருந்தோம் நீங்க சொல்லுங்க. ஹலோ, பொதுமக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாலும் இந்த நம்மூர் பசங்க ஆடினதுக்கு 1 கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. பொங்கலுக்கு மட்டும் நடக்காது, நம்ம ஊர்ல எல்லா கோயில் விசேஷம் நடக்குதோ அப்ப இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்கும். ஹலோ, இப்பொழுது நடைபெற்ற இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நமது சட்டக்காரத்தில் உள்ள அனைத்து இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த வீர விளையாட்டிற்கு பொதுமக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மற்றும் நமது இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள் என்று யாருமே இவர்கள் எதிர்பார்க்காத நிலையிலே நமது குட்டியவர்கள் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடி மக்களையெல்லாம் மகிழ்வித்து குழந்தைகளையெல்லாம் மகிழ்வித்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற குட்டியவர்களுக்கும் இந்த விழாவினை அழகாக சிறப்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நமது இளைஞர்களுடைய அத்தனை இடங்களுக்கும் நான் மந்தியை எப்படித்தான் பாராட்டுவது என்று தெரியவில்லை. ஆனால் பொதுமக்களாகிய நாம் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஒரு அனுதாபத்தை தெரிவித்து அவர்கள் ஒரு ஆறுதலை அளித்தால் மீண்டும் இவர்களுடைய விழா சிறப்பாக நடைபெறும். அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இவர்களை சிறப்பாக சின்னஞ்சிறப்பவர்களெல்லாம் அன்பு அழகாக ஆடி பாடி நம்முடைய மக்களையெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆட்படுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் உங்களெல்லாம் எப்படித்தான் பாராட்டுவது என்று தெரியவில்லை. அவர்கள் மேலும் அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுடைய குட்டியை போன்ற நமது குட்டியை போன்ற நாங்கள் குட்டினாலே பெரிய குட்டி இல்லை, பெரிய ஒரு மனிதர்கள் இவர்களுக்கு வந்து ஆனா இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆட்டத்தை ஆடி பாட வச்சு சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் நாமெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசணும் வைக்கிறோம்னாக்கா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும், வெக்கமும் கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளவு சிறப்பாக சின்னஞ்சிறு குழந்தைகள்லாம் ஏறி ஆடி பாட மகிழ்வித்த நமது குட்டியவர்களுக்கு இந்த இளைஞர் மன்றத்தினுடைய சார்பாக அதைதான் வரவேற்பை தந்து அவர்களுக்கு மேலும் சிறப்பாக ஊக்குவித்து நல்ல முறையில் நமது ஊருக்கு சீரன் சிறப்பாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை பெற்று தந்து இந்த இளைஞர் சமுதாயத்தை மீண்டும் முயற்சி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுதல். இப்பொழுது பரிசு அளிப்பவர்களா இருக்கு, யார் வீட்டுக்கு போகணும் இதை பார்த்துட்டு அப்புறம் போங்க.